என்னன்னா ஒரு தேர்ட் டேட்டா, ஐ மீன் ஒரு ப்ராப்ஸ், நம்ம ப்ராப்ஸ் சென்ட் பண்ண போறோம். அது வந்து சம்பந்தமே இல்லாம ரெண்டு காம்பனண்ட் இருக்கு. ஐ மீன் சைல்டு டூக்கு சைல்டு த்ரீக்கு, ஐ மீன் சைல்டு ஒன் சைல்டு டூ இருக்கு. சைல்டு ஒன்ல இருந்து சைல்டு டூக்கு போகணும்னா பேரண்ட் ஆப் டாட் ஜேஎஸ் மூலமா போய் அதுக்கடுத்து நம்ம சைல்டு டூக்கு டேட்டா சென்ட் பண்ணுவோம். ஸோ இது பேர் ப்ராப்ஸ் ஈவன் எடிட்டர். ஓகே டன். ஸோ இது இல்லாம இப்போ நான் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணணும். நான் வந்து சைல்டு ஒன்ல இருந்து சைல்டு டூக்கு டைரக்டா ரவுட் மூலமா நான் போய் இங்க இருந்து நான் டேட்டாவை சென்ட் பண்ணணும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ என்னன்னா ரவுட் ரவுட் மூலமா அது வந்து இப்போ ரவுட்ல இப்போ நீங்க டேட்டா சென்ட் பண்ணணும். இப்போ ஃப்ரூட்ஸ்னு வச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஃப்ரூட்ஸை நீங்க வந்து எனது ஆப்டார் ஜேஸ் கொண்டு போனீங்க, கொண்டு போய் அதை அந்த காம்பவுண்டுக்கு சென்ட் பண்ணீங்க. இது வந்து நார்மலா ஒரு எப்படி சொல்ல, இதே மாதிரி 10 சைல்டு இருக்கும். 10 சைல்டுல இருந்து ஒவ்வொன்றா ஆப்டார் ஜேஸ் கொண்டு வந்து வச்சு வச்சு எடுத்துட்டு போனா நம்மளுக்கு வந்து ஒரு ஆஹ், ஒரு அன்ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ இதுக்கு என்னன்னா, நான் வந்து சைல்டு ஒன்ல இருந்து சைல்டு டூக்கு நான் டேரக்டா போறேன். ஐ மீன் ரவுட் மூலமா ரவுட்ல போறேன். ஸோ இங்க இருந்து டேட்டாவை நான் டேரக்டா அங்க எடுத்து போறேன். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல சொல்றேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் ஒரு ரவுட், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். இதான் ரவுட்டர் காம்பனன்ட். ஸோ ஆப் டாட் ஜேஎஸ் பதிலாக நான் அந்த கமெண்ட் யூஸ் பண்ணுவேன். டாட் ஜேஎஸ். ஸோ ஆர்ஏஎஸ். ஓகே. ஸோ நான் அதே மாதிரி தான் ப்ரௌசர் ரவுட்டர் இண்டெக்ஸ்லாம் நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ப்ரௌசர் ரவுட்டர் இங்கே வந்து ரவுட்டு மட்டும் செட் பண்ணி வைக்கிறோம். ரவுட்ஸும் ரவுட்டும். ஓகே. அடுத்த ரவுட் டாட் எலமெண்ட். ஸோ நான் ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட் போட்டுக்கிறேன். எம்டி ஃப்ராக்மெண்ட்குள்ள எல்லாத்தையும் நான் ரேப் பண்றேன். ஓகே டன். ஸோ இப்போ நான் ரவுட் போட்டேன், பட் நான் காம்பனண்ட் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ நான் இருக்க காம்பனண்ட் இப்போ நியூவா ஒரு டூ காம்பனண்ட் நான் கிரியேட் பண்றேன். ஸோ என்னன்னா இப்போ வந்து நார்மலா எக்ஸ் டேட்டா டேட்டா ஒன் டாட் ஜேஎஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன். டேட்டா டூ டாட் ஜேஎஸ் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ரெண்டு காமெடியை நான் உள்ள வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா, ஸோ நான் அதுக்குள்ள காம்பனண்ட் இது டேட்டா ஒன். ஸோ ஓகே. ஸோ டேட்டா டூவை ஃபோல்டரா மாத்திட்டேன். ஸோ ஓகே. டேட்டா டூ டாட் ஜேஎஸ். டேட்டா டூ டாட் ஜேஎஸ். ஸோ ரெண்டு காம்பனண்ட் அதே மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ரெண்டு காம்பனண்ட்டுக்கும் நான் பார்த்து செட் பண்ண போறேன். ஸோ டேட்டா ஒன் அந்த காம்பனண்ட் நான் உள்ள கொடுத்துருவேன். ஸோ அதே மாதிரி காப்பி பண்ணி போட்டு ஸோ டேட்டா டூ இந்த ரவுட்டே நான் இம்போர்ட் பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த ரவுட்டர் காம்பனண்ட்டை நான் இண்டெக்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ ஆப்புக்கு பதிலாக நான் இண்டெக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு டிஃபால்ட்டா இப்போ நான் ரவுட்டர் காம்பனண்ட்ல இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரவுட்டர் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரவுட்டர் காம்பனண்ட் வச்சிருக்கேன். எனக்கு டேட்டா ஒன்னுங்கிறது டிஃபால்ட்டாக லோட் ஆயிருக்கு. ஏன்னா நான் பாத்தே கொடுக்கல. ஸோ அப்போ இது இனிஷியலாவே எடுத்துக்கிட்டு அது லோட் ஆயிருக்கு. ஸோ நான் இதுக்கு ஒரு நேம் வைக்கேன். ஸோ டேட்டா ஒன் அப்படிங்கிற பாத் நேம் வைக்கிறேன். ஸோ இது டேட்டா டூ அப்படிங்கிற ஒரு பாத் நேம் வைக்கிறேன். ஓகே டன். ஸோ இப்போ ரவுட்டர் காம்பனண்ட் மட்டும் இருக்கு. எனக்கு நான் ரெண்டு காம்பனண்ட் வந்து நான் வந்து டிஃபால்ட்டா ரவுட்ல செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டேட்டா ஒன், இப்போ இங்க இருந்து நான் டேட்டா ஒனுக்கு நான் போகணும். ஸோ இல்ல இங்க இருந்து நான் டேட்டா டூக்கு நான் போகணும். ஸோ அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ நான் ஹெட்டர் மாதிரி நான் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கிடுறேன். ஸோ ஒரு செக்ஷன் ஒரு சொல்லுங்க.
எஸ். என்னன்னா, ஸோ ப்ரௌசர் ரவுட்டர் என்னன்னா, ரவுட்டுக்கும் செட் பண்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ ரவுட்டர் காமன்ல ரவுட்ஸையும் ரவுட்டையும் மட்டும் செட் பண்ணிட்டு இதை காமனா இண்டெக்ஸ்ல எதுக்கு ப்ரௌசர் ரவுட்டர் நான் செட் பண்ணியிருக்கேன்னா, ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ள தான் நம்மளால நேவிகேட் இந்த யூஸ் நேவிகேட்டை இம்போர்ட் பண்ணோமா, ரியாக்ட் ரவுட்டர் டவுன்ல இருந்து. ஸோ இது எல்லாமே ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ள தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ அப்போ ரவுட்டர் காம்பனண்ட்டுக்கு இது பேரண்டா இருந்தாதான் ஸோ இந்த ரவுட்டர் காம்பனண்ட்டுக்குள்ள இந்த யூஸ் நேவிகேட்டை நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ரௌசர் ரவுட்டரை நான் எடுத்து இந்த இதில் நான் செட் பண்ண முடியும். இந்த இதில் செட் பண்ணிட்டு அங்கே நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா, ஸோ நான் அங்கே ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே வந்து யூஸ் நேவிகேட் யூஸ் பண்ண முடியாது. நேவிகேட் அப்படி போட்டு யூஸ் நேவிகேட் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் நேவிகேட் இருக்கும், பட் எனக்கு வந்து எரர் அடிக்கும். எதுக்காண்டி எரர் அடிக்கும்னா, இது வந்து இந்த யூஸ் நேவிகேட் ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ ப்ரௌசர் ரவுட்டர் எந்த ரவுட்டர் காம்பனண்ட்டுக்கு பேரண்டா போட்டோம்னா அப்போ இந்த ரவுட்டருக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் நேவிகேட்டை. ஓகே. ஸோ அதனால தான் இந்த ப்ரௌசர் ரவுட்டரை நான் வந்து காமனா இண்டெக்ஸ் ஃபுல்லாக வச்சிருக்கேன். புரியுதா? ஸோ நான் லேட்டரா நான் சொல்றேன் அதுக்கடுத்து எப்படின்ட்டு. ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் மறுபடியும் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்றேன். கிளாஸ். ஓகே. ஸோ கிளாஸ் இது வந்து ஹெட்டர். ஸோ இண்டெக்ஸ் ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இண்டெக்ஸ் நான் ஸ்டைல் எழுதிக்கிறேன். ஸோ ஸ்டைல் யூஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுக்கு நான் ஒரு ஹைட் 70 பிக்சல் கண்டெய்னர். ஸோ இந்த ஸ்டைல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? ஸோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓகே ஓகே. ஸோ ஏதோ ஒரு லோகோ. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி. எஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். டேட்டா ஒன், டேட்டா டூ. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து நார்மலா ஒரு ஹெட்டர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஹெட்டர்ல கூட லோகோ இருக்கும், இங்க டேட்டா ஒன் டேட்டா டூன்னு இருக்கு. ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஸோ என்ன பண்ணிருக்கேன்ட்டு ஸ்டைல்ஸ்லாம். ஓகே. ஸோ டேட்டா ஒன் டேட்டா டேட்டா டூ டேட்டா டூ.
ஸோ இப்படிதான் நார்மலா ஒரு வெப்சைட் இப்போ நான் பூட்ஸ்டாப் வெப்சைட்டை பார்த்தோன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ டேட்டா ஒன் டேட்டா டூ இருக்கும். நான் டேட்டா ஒன்னை கிளிக் பண்ணா டேட்டா ஒனுக்கு நேவிகேட் ஆகும். டேட்டா டூவை கிளிக் பண்ணா டேட்டா டூக்கு நேவிகேட் ஆகும். ஸோ ஓகே. ஸோ இதான் ரவுட்ல நான் செட் பண்ணிட்டேன். பட் நான் வந்து ஆன் கிளிக் பண்ணல. ஸோ ஆன் கிளிக் பண்ணும்போது நான் அந்த காமெண்ட்டுக்கு நான் ரெண்டர் பண்ண வைக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், நான் ஒரு ஆன் கிளிக் மேலே எழுதுவேன். ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் கிளிக். ஸோ கிளிக் பண்ணிட்டு இது வந்து ரவுட் சும்மா ரவுட்னு அப்படியே ஒரு நேம் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு ஸோ எடுத்துக்கிட்டு இங்க வந்து யூஸ் நேவிகேட்டை இம்போர்ட் பண்ணிடுறேன். கான்ஸ் நேவிகேட்ல அந்த யூஸ் நேவிகேட்டை நான் வாங்கிடுறேன். யூஸ் நேவிகேட்டை வாங்கிட்டு இந்த நேவிகேட்ல ரவுட்டை செட் பண்ணிடுறேன். ரவுட்டை நான் செட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஹேண்டில் கிளிக்ல நான் இதை கிளிக் பண்ணும்போது ஆன் கிளிக் இதுக்கு ஈவெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஹேண்டில் கிளிக்ல பேரமா நான் அனுப்பிடுறேன். என்ன அனுப்புறேன்னா நான் இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்கேனோ அதை நான் இங்க செட் பண்ணிடுறேன். ஓகே. ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அப்போ நான் பேசிக்கா ஒரு ஹெட்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஹெட்டர் கீழே ஒரு ரவுட் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்படிதான் ஹெட்டரை வந்து டிஃபால்ட்டா செட் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஒரு வெப்சைட் அட்மின் டேஷ்போர்ட் காமிச்சீங்களா, இதே மாதிரி தான் ஒரு ஹெட்டர் இருக்கும். ஸோ இன்னொரு சைடு பாரு இதுலயே கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆப் டாட் ஜேஸ்லேயே கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஐ மீன் இந்த கமெண்ட்லேயே கிரியேட் பண்ணிருப்பாங்க. மீதி உள்ள ரவுட்லாம் இதுல இருக்கும். அப்போ நீங்க எதை கிளிக் பண்ணாலும் அந்த ஹெட்டரும் அந்த சைடு பாரும் வந்துகிட்டே இருக்கும் ரிப்பீட்டா. இந்த ரவுட்டு மட்டும் அது சென்டரா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நான் கிளாஸ் எல்லாம் முடிச்ச பிறகு ஒரு அட்மின் டாஸ்க்ல உங்களுக்கு கிரியேட் பண்ணி நான் காமிச்சேன். ஓகே. ஸோ இப்போ நான் ரவுட் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் பர்டிகுலரா நான் இதை கிளிக் பண்ண போறேன். ஸோ பர்டிகுலரா இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு டேட்டா ஒன். ஸோ காமனா ஹெட்டர் இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ டேட்டா டூ. ஸோ இந்த மாதிரி தான் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆக போகுது. ஓகே. ஸோ புரியுதுல உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன். அப்போ ஹெட்டருங்கிறது காமனா இருக்கும். நம்ம எத்தனை காமெண்ட் பண்ணாலும் இந்த காமெண்ட் ஃபுல்லாவே பாட்டத்துல தான் வரும். இந்த ஹெட்டருங்கிறது எல்லாத்துக்கும் காமனாவே இருக்கும். ஓகே. ஓகே டன். இப்போ இந்த டேட்டா ஒன்ல இருந்து டேட்டா டூக்கு நான் ஒரு டேட்டா சென்ட் பண்ணணும். எப்படி செட் பண்ணுவேன்? இப்போ டேட்டா ஒன்ல ஒரு 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 வேல்யூ இருக்கு. கான்ஸ்ட் ஸ்டேட் செட் ஸ்டேட் யூஸ் ஸ்டேட். ஸோ யூஸ் ஸ்டேட்ல ஆரஞ்ச். இந்த ஆரஞ்சு இருக்கு. இந்த ஆரஞ்சை நான் டேட்டா டூக்கு நான் சென்ட் பண்ணணும். ஸோ டேட்டா டூக்கு நான் சென்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணா டேட்டா டூக்கு எனக்கு வேல்யூ செட் ஆகும்? ஓகே. ப்ராப்ளம் செட் பண்ணலாம். வேற ஆர்டர் டூக்கு. ஓகே. ஈவன் எமிட்டர் மூலமா என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ராப்ஸ் ஈவன் எமிட்டர் மூலமா என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணி கான்ஸ் இங்க ஒரு ஸ்டேட். இது என்ன ஸ்டேட்னா டேட்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கிரியேட் பண்ணி யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி எம்டியா வச்சு இந்த இந்த செட் ஸ்டேட்டை ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல கூட ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி ஈவன் எமிட்டர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் மூலமா அந்த ஃபங்க்ஷனை சென்ட் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது உங்களுக்கு தெரியும். இந்த இதுல ஆர்குமெண்டா வரும். இதை நம்ம எடுத்து செட் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனை இந்த டேட்டா உனக்கு வந்து நான் வந்து இந்த இடத்துல ப்ராப்ஸா நான் கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் ப்ராப்ஸா கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துல ப்ராப்ஸா கொடுக்க மாதிரி வரும். ஓகே. இது வந்து இது வந்து இது ஒரு சினாரியோ. பட் இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே போக முடியாது. இப்படி கொடுத்துக்கிட்டே போனோம்னா இது பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு இந்த சினாரியோ வந்து நம்மளுக்கு வந்து ஒஸ்ட் என்னன்னா சொல்லலாம் அன்ஸ்டாண்டர்ட் சொல்லலாம். ஒஸ்ட்ல அன்ஸ்டாண்டர்ட் சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் குளோபல் ஸ்டேட் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ குளோபல் ஸ்டேட் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ குளோபல் ஸ்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேல்யூஸை பேராம்ல இந்த 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 இருக்கா. ஸோ நான் அந்த இடத்துல பேராமலே எப்படி வேல்யூஸை சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த இதுதான் சொல்றேன். என்னன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ எனக்கு
ஸோ இந்த யூஆர்எல்லே செட் பண்றது. நான் டேட்டா ஒன்று கிளிக் பண்ணா அந்த யூஆர்எல் டேட்டா ஒனுக்கு டேட்டா சென்ட் பண்றது. அப்போ நான் வந்து டேட்டா டூல இருந்து எனக்கு டேட்டா ஒனுக்கு டேட்டா வேண்டாம். அப்போ எனக்கு டேட்டா டேட்டா ஒன்ல இருந்து நான் இதை எடுத்துருவேன். இப்போ நான் இதுல என்ன பண்ண போறேன்னா, ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நான் ரிமூவ் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ நார்மலா இனிஷியல் பார்த்தோன்னா இப்படி இருக்கும். ஸோ இப்போ டேட்டா ஒன், நான் டேட்டா ஒன்னை இப்போ கிளிக் பண்றேன், எனக்கு டேட்டா ஒன் போகுது. டேட்டா டூவை கிளிக் பண்ணா டேட்டா டூன்னு போகுது. நான் இந்த யூஆர்எல்ல எப்படி நான் டேட்டா அனுப்பலாம் அப்படிங்கிறத நான் பார்ப்போம். ஸோ எப்படி யூஆர்எல் அனுப்புறாங்க, அப்போ ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு. இதை நான் எங்க நான் காமிக்கிறேன்னா, இப்போ நான் ஃபிளிப்கார்ட் உள்ள போய்க்கிறேன். இந்த ஃபிளிப்கார்ட் உள்ள போயிட்டு ஏதோ ஒன்று, ஸோ நான் வாட்ச் உள்ள போறேன்னா இதுல கொரி பெறாம இருக்கும். இந்த பாத்தீங்களா ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி, இந்த கொஸ்டின் மார்க் மாதிரி. ஸோ இது எல்லாமே ஒரு டேட்டா, இது எல்லாமே ஒரு டேட்டா தான். இதை வந்து என்கிரிப்ட் பண்ணி அவங்க அனுப்பியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம அனுப்ப போறோம். இப்போ நான் இதுல ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் போட்டு ஐடி ஈக்குவல் டு ஒன்னு அனுப்புறேன். எனக்கு வந்து அப்படி இருக்கும், ஏன்னா டேட்டா டூலே அப்படி இருக்கும், பட் ஐடி ஈக்குவல் டு ஒன். ஸோ இந்த மாதிரி தான் டேட்டா வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த இந்த ஐடியை நான் எப்படி கெட் பண்றது, ஐ மீன் இந்த ஐடி ஒன்ன இந்த டேட்டாவை நான் எப்படி கெட் பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுல டைரக்டா மேனுவலா போய் போட்டுருக்கேன். ஸோ டைரக்டா மேனுவலா போய் நான் கொரி பேராம் போட்டிருக்கேன். இது பேர் கொரி பேராம் சொல்லுவாங்க. ஸோ அதை நான் சென்ட் பண்ணும்போது எப்படி போடுவேன்னா, பாருங்க, இதுல கொரி பேராம் யூஸ் பண்ணி இதுல ஐடி ஈக்குவல் டு டூ அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ டிஃபால்ட்டா இனிஷியல்ல இருக்கும். இப்போ நான் டேட்டா ஒன்னுக்கு நான் கொடுத்துருக்கேன். டேட்டா ஒன்னை நான் கிளிக் பண்ணும்போது டேட்டா ஒன், அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்து அதுக்கடுத்து ஐடி ஈக்குவல் டு 2 வந்துருக்கு. ஸோ இது பேர் கொரி பேராம்ஸ். ஓகே. இப்போ நான் அந்த இடத்துல நான் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். ஸ்லாஷ் கொடுத்து நான் எப்படி பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து இந்த பேஜ் லோட் ஆயிருக்காது. ஏன்னா அந்த பேஜ் லோட் ஆயிருக்காது. இப்போ நான் டேட்டா ஒன்று போனேன்னா எனக்கு அந்த பேஜ் லோட் ஆயிருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு யூஆர்எல்லே இல்ல, ரவுட்ல இல்ல அப்படி சொல்லி எனக்கு வந்து எம்டியை ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கோம், எம்டி பேஜை ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஸ்லாஷுக்கும் இந்த கொரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கொரிங்கிறது வந்து யூஆர்எல் எடுத்துட்டு ரிமைனிங் ஒரு டேட்டா அனுப்ப போகுது. சேம் யூஆர்எல் தான், பட் ரிமைனிங் ஒரு டேட்டா அனுப்ப போகுதுங்கிறது வந்து டீட்டெயிலா டெஃபினிஷன். பட் இந்த ஸ்லாஷ்ங்கிறது பேராம். பேராம்ங்கிறது பேராம், இந்த மாதிரி பேராமே செக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பேராம் வந்து நம்ம இந்த இதில் கொடுக்கல. ஸோ இந்த காம்பனண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதனால கொரிபெராம் போட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொரிபெராம் போட்டு கொடுக்கும்போது இந்த கொரிபெராம் முன்னாடி இருக்க வரைக்கும் செக் பண்ணோம், இந்த மாதிரி பேராம் ஏதாவது ஒரு காம்பனண்ட் இருக்கான்னு செக் பண்ணோம். செக் பண்ணி இந்த காம்பனண்ட் கொடுக்குறோம். ரெண்டாவது இந்த கொரிபெராம் கொடுத்துட்டு இந்த கொரிபெராம்ல என்ன டேட்டா போகுது அப்படிங்கிறத டைரக்டா அனுப்பும். பாத்தீங்களா, இப்போ நான் டேட்டா ஒன்று கிளிக் பண்ணா எனக்கு டேட்டா ஒன் காம்பனண்ட் இந்த இந்த பாத்துக்கு என்ன காம்பனண்ட் இருக்கோ அந்த காம்பனண்ட்டும் வந்துட்டு, ரெண்டாவது அந்த காம்பனண்ட்டுக்கு அடுத்து ஒரு டேட்டா சென்ட் ஆயிருக்கு கொரி பேராம்ல. அது என்ன டேட்டானா ஐடி ஈக்குவல் டு டூ. ஸோ இப்படி நம்ம கொரி பேராம் மூலமா சென்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஐடி ஈக்குவல் டு எனக்கு வந்து இந்த இடத்துல ஆரஞ்சு அனுப்பணும். ஆரஞ்சு இது அனுப்புறோம்னா, ஸோ அப்போ இது வந்து ஃப்ரூட்ஸ். அப்போ சும்மா அப்படி சொல்லி இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற நேமை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பர்டிகுலரா டேட்டா டூவை கிளிக் பண்ணும்போது எனக்கு சாரி டேட்டா ஒன்னை நான் கிளிக் பண்ணும்போது டேட்டா ஒன் ஒரு எஃப்ஆர்யூ ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆரஞ்ச் அப்படிங்கிற டேட்டா டைரக்டா வந்துட்டு. ஸோ அப்போ என்னன்னா ஒரு ஆப் டாட் ஐ மீன் ரவுட்டர் இந்த காம்பனண்ட்ல இருந்து ஒரு டேட்டாவை என்னால் ப்ராப்ஸ் மூலமா அனுப்பலாம். பட் ப்ராப்ஸை அவாய்ட் பண்ணிட்டு என்னால் இந்த கொரி பேராமலே என்னால் அனுப்ப முடியும். ஸோ கொரி பேராமல் அனுப்பணும். ஸோ இந்த டேட்டாவை நான் வந்து ஆரஞ்சுங்கிற டேட்டாவை நான் வந்து கொரி பெறாம், இந்த கொஸ்டின் மார்க் வந்தாலே கொரி. ஸோ இந்த கொரி பெறாமல் நான் அனுப்பிட்டேன், அதை எப்படி கெட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டேட்டா ஒன்ல எனக்கு இந்த இந்த காம்பனண்ட்ல அந்த அந்த டேட்டா வந்துட்டு அதை எப்படி கெட் பண்ணணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு ஹூக்ஸ் இருக்கு, அதுவும் ரியாக்ட் அவுட் டாப்ல தான் இருக்கு. ஸோ அந்த லொக்கேஷனை நான் கெட் பண்ணிட்டு advanced நியூ யூஆர்எல் சர்ச் பேராம்ஸ் அப்படி சொல்லி எனக்கு ஒரு ஒரு டிஃபால்ட்டா இது வந்து ஜாவாஸ்கிரிப்டோட டிஃபால்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி. ஸோ என்னன்னா இந்த நம்ம இந்த இடத்துல வர்ற பேராம்ஸ் ஃபுல்லாவே, ஸோ இந்த இடத்துல வர பேராம்ஸ் ஃபுல்லாவே பேராம்ஸ் சாரி இந்த இடத்துல வர கொரி பேராம்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் பேராம்ஸ் இல்லை, கொரி பேராம்ஸ்.
ஸோ கொரி பேராம்ஸ் ஃபுல்லாமே நம்ம இப்படி கெட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கெட் பண்ணலாம்னா, ஸோ கொரி ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு இந்த நியூ யூஆர்எல் சர்ச் பேராம்ஸை வந்து நான் வந்து கன்சோல் போட்டு நான் உங்களுக்கு நான் செக் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன அவுட்புட் வருதுன்னு இப்போ பாருங்க. யூஆர்எல் சர்ச் பேராம் சைஸ் ஈக்குவல் ஜீரோ, ஏன்னா டேட்டாவே வரல அப்படின்னு சொல்லுது. பட் எதுக்கு டேட்டாவே வரலன்னு சொல்றதுன்னா, இது மென்ஷன் பண்ணணும் நம்ம எந்த லொகேஷன் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத. ஓகே. ஸோ புரியுதா இது வரைக்கும் நடத்துனது எதுவும் புரியுதா உங்களுக்கு? நியூ யூஆர்எல் சர்ச் பேராம்ங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லை, டேட்டா. ஏன்னா இந்த மாதிரி கொரி பேராம்ஸ்ல வர டேட்டாவை கெட் பண்றதுக்குள்ள ஒரு ஆப்ஷன்ஸ். கெட்டும் பண்ணிக்கலாம், இது மூலமா செட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்பொழுதைக்கு யூஆர்எல் சர்ச் பேராம் வந்து ஜீரோன்னு காமிக்கும். எதுக்கு ஜீரோன்னு காமிக்கனா, நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணல இதோட லொகேஷன் என்னது அப்படின்ட்டு. ஸோ நான் லொகேஷன் டாட் சர்ச் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ லொகேஷன் டாட் சர்ச், ஏன்னா இந்த லொகேஷன்ல இருந்து பேராம்ஸ் எது சர்ச் பண்ணு. லொகேஷன் தான் நம்மளோட லொகேஷன், இது என்ன பேராம்ல இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சைஸ் ஈக்குவல் டு ஒன்னு வருது. பாத்தீங்களா, சைஸ் ஈக்குவல் டு ஒன்னு வருது. ஸோ அப்போ ஒரு டேட்டா வந்திருக்கு அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிரும். ஸோ அந்த டேட்டா என்ன அப்படிங்கிறது வந்து அதுக்கடுத்துல என்ன நம்ம பார்க்கணும். ஸோ டாட் கெட் அப்படின்னு இருக்கு, ஏன்னா அந்த யூஆர்எல் சர்ச் பரம் கொடுத்த உடனே ஸோ இந்த யூஆர்எல்ல ஏதோ ஒரு டேட்டா வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிட்டு, சைஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு, சைஸ் ஈக்குவல் டு ஒன்னு. ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் வந்து நியூ யூஆர்எல் சர்ச் பரம் அப்படிங்கிறத நான் போட்டேன். ஸோ இது எதுக்காண்டினா, இந்த பேராம்ல ஐ மீன் இந்த யூஆர்எல்ல ஏதோ ஒரு டேட்டா வருதா, அந்த டேட்டாவை கெட் பண்றதுக்காண்டி அது ஒரு கீவேர்டு, அது வந்து ஜாவாஸ்கிரிப்டோட டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ஸோ டிஃபால்ட்டா ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் வந்து நார்மலா எம்டியா போட்ட உடனே எனக்கு வந்து சைஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சு. பாத்தீங்கன்னா சைஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சு, ஏன்னா அப்படி ஏதோ ஒரு டேட்டா வரல அப்படின்னு வந்துச்சு. ஆனா பட் டேட்டா இருக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆரஞ்சு நம்ம அனுப்பியிருக்கோம். எதுக்கு சைஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சுன்னா, அந்த இடத்துல நம்ம வந்து மென்ஷன் பண்ணல எந்த லொகேஷன் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணல. லொகேஷனுங்கிறது ஒண்ணுமே இல்லை, யூஸ் லொகேஷனுங்கிறது ஒண்ணுமே இல்லை. இந்த இந்த யூஆர்எலோட லொகேஷன் தான், இந்த யூஆர்எலோட லொகேஷன் தான். ஸோ அப்போ இந்த பேஜோட லொகேஷனை தான் அதை எடுத்துட்டு வரோம். அப்போ இந்த பேஜோட லொகேஷன் எது, இந்த யூஆர்எல், இந்த டேட்டா குறிப்பரம் ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆரஞ்சு, இந்த யூஆர்எல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லொகேஷன்ல போய் சர்ச் பண்ணு. லொகேஷன் சார் சர்ச் இருக்கு, ஸ்டேட் நிறைய இருக்கு. இப்போ சர்ச் சர்ச் பண்ண உடனே இப்போ பாருங்க, இப்போ சைஸ் ஈக்குவல் டு ஒன்னு வந்துட்டு, இப்போ சைஸ் ஈக்குவல் டு ஒன்னு வந்துட்டா. ஸோ இப்போ இதுல நான் அப்போ ஒரு டேட்டா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்துட்டு. இப்போ நான் அந்த இடத்துல ரெண்டு டேட்டா அனுப்புறேன். ஸோ இந்த ரவுட் காமன்ல ரெண்டு டேட்டா அனுப்புறேன். ரெண்டு டேட்டா அனுப்புறோம்னா ஆண்ட் போட்டு ஐடி ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி ஸோ டூன்னு அனுப்புறேன். ஸோ அப்போ டூன்னு அனுப்பும்போது மறுபடியும் ஸோ டேட்டா ஓனர் கொடுக்கும் போது இப்போ பாருங்க, ஃப்ரூட் ஆரஞ்ச் அண்ட் ஐடி ஈக்குவல் டூ வந்துட்டு. இப்போ பாருங்க சைஸ் ஈக்குவல் டூ. ஸோ அப்போ ரெண்டு டேட்டா வந்திருக்கு. ஆண்ட் கொடுத்தோடனே அப்போ ரெண்டு டேட்டாங்கிறது மென்ஷன் ஆகி ரெண்டு டேட்டா வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு. பட் அந்த டேட்டா என்னென்ன டேட்டா அப்படிங்கிறது இன்னும் தெரியல, ஏன்னா அதை கெட் பண்ணணும். ஸோ அதை கெட் பண்றதுக்கு தான் அந்த கொரியில டேட்டா ஒன், இந்த கொரியில டாட் கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ கெட் ஆல் ஒன்று இருக்கு, கெட்னு ஒன்று இருக்கு. ஸோ நான் கெட் ஆலை நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். சரி. ஸோ கெட் ஆலை நான் கொடுத்துருவேன். ஸோ நான் கெட் ஆலை நான் கொடுத்த உடனே ஸோ எனக்கு வந்து ஆர்குமெண்ட் வந்து மிஸ் ஆகி எனக்கு இறங்குது. ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல கெட் நான் கொடுக்குறேன். ஸோ கெட் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன, இப்போ நம்மளுக்கு ரெண்டு டேட்டா வந்திருக்கு. ஸோ அதுல பர்டிகுலர் எந்த டேட்டா வேணும். ஸோ ஃப்ரூட். ஸோ ஃப்ரூட்டை நான் உள்ள மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நான் ஃப்ரூட்டை மென்ஷன் பண்ண உடனே பாருங்க எனக்கு ஆரஞ்சுன்னு வந்துட்டு. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஐடி வேணும் அப்படின்னா மறுபடியும் நான் இன்னொரு கன்சோல் லாக் போட்டு அந்த கொரியில இருந்து எனக்கு ஐடி வேணும். அப்போ ஐடியோட வேல்யூ அடுத்த லைன்ல நமக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம அங்க என்ன அனுப்பியிருக்கோமோ, அங்க என்ன டேட்டா ரவுட்டர் காம்பன்ல இருந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேனோ அதை என்னால இந்த காம்பனன்ட்ல கெட் பண்ண முடியும். ஸோ இது பேர் தான் கொரி பேராம்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டா கொரி பேராம்ஸ். ஐ மீன் நம்ம டிஃபால்ட்டா இந்த டேட்டா ஒன் காம்பனண்ட்டுக்கு இந்த டேட்டா ஒன் அப்படின்னு ஒரு நேம் செட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து கொஸ்டின் மார்க் போட்டு ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆரஞ்சு அண்ட் ஐடி ஈக்குவல் டு டூ அப்படின்னு நம்ம செட் பண்ணும்போது இது கொரி பேராமா எடுத்துக்கணும், ஏன்னா கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். அப்போ கொரி பேராமா எடுத்துக்கோம். அப்போ கொரி பேராம் அந்த
இந்த ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து ஒரு டேட்டா சென்ட் பண்ற ஒரு யூஆர்எல் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அது டேட்டாவா எடுத்துக்கணும். இது வந்து ஒரு யூஆர்எல் எடுத்துக்கிட்டாது, இது வந்து ஒரு டேட்டாவா எடுத்துக்கணும். ஸோ ஆனா இப்போ இந்த இடத்துல நான் ஸ்லாஷ் போட்டேன்னா எனக்கு வந்து பிரச்சனை. இந்த இடத்துல ஸ்லாஷ் போட்டேன்னா இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ரெஸ்பான்ஸ் எம்டியா காட்டும். இதுக்கு நான் ஸ்லாஷ்க்கும் கொஸ்டின் மார்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் உண்டு. ஸ்லாஷ்ங்கிறது வந்து யூஆர்எல் பேராமோட யூஆர்எல் பாங்க, கொரி பேராம்ங்கிறது டேட்டா. அந்த பேரா முடிஞ்சு அதுக்கடுத்து வர டேட்டா. ஓகே. சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் அந்த காம்பனண்ட்டுக்கு நான் வந்து ஒரு நேம் செட் பண்ணிட்டேன். ஓகே டன். அப்ப நான் இந்த நேமை கால் பண்ணா மட்டும்தான் எனக்கு இந்த காம்பனண்ட்டுக்கு போகும், அப்படிதானே? இப்போ நான் அந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஐ மீன் யூஆர்எல்ல ரெண்டு விதமா டேட்டா அனுப்பலாம். இந்த யூஆர்எல்லே ரெண்டு விதமா டேட்டா அனுப்பலாம். ஒரே யூஆர்எல்ல ரெண்டு விதமா டேட்டா அனுப்பலாம். என்ன அனுப்பலாம்னா பேராம். ஸோ பேரா மூலமா டேட்டா அனுப்பலாம், பேராம் டேட்டா. இன்னொன்னு கொரி பேராம். கொரி பேராம்னாலையும் டேட்டா அனுப்பலாம். ஸோ கொரி பேராமோட சிம்பிள் வந்து கொஸ்டின் மார்க், பேராம் டேட்டா வந்து ஸ்லாஷ். ஸோ அப்போ நான் இப்படி டேட்டா அனுப்புனேன்னா இப்போ நான் அந்த இடத்துல இந்த மாதிரி கொரி பெறாம அனுப்புனேன்னா எனக்கு வந்து டேட்டா கிடைச்சிருது. பட் இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு ஐடி ஈக்குவல் டு 0 அப்படின்னு அனுப்புனேன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து டேட்டா கிடைக்காது. இங்க பாருங்க, அந்த யூஆர்எல்லே எனக்கு வராது. இப்போ டேட்டா ஒன் போட்டோடனே ஸ்லாஷ் டேட்டா ஒன் ஸ்லாஷ் ஐடி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ண உடனே நான் அங்கிருந்து அனுப்பியிருக்கேன். என்னன்னா இந்த கார்பனை லோடு பண்ண அதே சினாரியோல ஐடியும் அனுப்பிவிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் நான் வந்து இதை வந்து கொரி பேராமா போடல, நார்மல் பேராமா போட்டிருக்கேன். நார்மல் பேராமா போட்டிருக்கேன். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இந்த மாதிரி பேராம் இருக்கான்னு போய் இதுல போய் செக் பண்ணும். செக் பண்ணும்போது இந்த மாதிரி பேராம் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணு, பேஜ் வந்து எம்டிஆர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும், இந்த மாதிரி பேஜே இல்லை. ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வந்துடும். ஸோ இதை ஓவர் ரைட் பண்றதுக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டேன்னா எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது. எனக்கு இந்த ப்ராப்ளம் வராது. இப்போ டேட்டா போட்டீங்கன்னா அந்த இது வரைக்கும் அந்த காம்பனண்ட் எடுத்துக்கிடும். கொஸ்டின் மார்க் போட்டோடனே ஸோ இது வந்து பேராம் கிடையாது, இது வந்து கொரி பேராம், அப்போ டேட்டா வருது அப்படின்னு அதே கண்டுபிடிச்சு ஸோ இந்த டேட்டாவை டைரக்டா செட் பண்ணி விட்டுரும். ஸோ அதே டேட்டாவை தான் நம்ம இங்க கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கொரி பேராமுக்கும் பேராமுக்குள்ள டிஃபரெண்ட். புரியுதா? இப்போ வந்து பேராம்லயே நான் டேட்டா அனுப்ப போறேன். பேராம்ல டேட்டா எப்படி அனுப்பணும்னா ஸோ இந்த மாதிரி நான் ஸ்லாஷ் போட்டு அனுப்புனேன்னா எனக்கு இந்த யூஆர்எல் இங்க இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு எனக்கு பேஜ் எம்டியா வருது. பட் நான் பேராம்ல டேட்டா அனுப்பணும், அப்படி பேராம்ல தான் டேட்டா அனுப்ப போறேன், எனக்கு ஒரு பேரா வேண்டாம், பேராம்ல இந்த மாதிரி அனுப்ப போறேன் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். எப்படி மென்ஷன் பண்ணணும்னா ஸ்லாஷ் கோலன் கோலன் போட்டோம்னா இது வந்து யூஆர்எல் எடுத்துக்கிட்டாது, இது வரைக்கும் யூஆர்எல் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல டேட்டாவா எடுத்துக்கணும். ஸோ என்ன லேபிள் அனுப்ப போறீங்க, ஐடி. ஸோ அந்த லேபிள் நீங்க போட்டீங்கன்னா இப்போ நீங்க அனுப்பும் போது அந்த காம்பனண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த இடத்துல ஸ்லாஷ் போட்டு தான் வச்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி ஸ்லாஷ் வராது. இப்போ நான் டேட்டா ஒன் போடும் போது ஸ்லாஷ் டேட்டா ஸ்லாஷ் ஐடி ஈக்குவல் 0. இப்போ இந்த இடத்துல ஏன்னா இது பேராமா வந்திருக்கு என்னால கொரி பேரா மட்டும் என்னால கட் பண்ண முடியாது. ஸோ அதனால எல்லாமே நல்ல ஒரு இதை விட்டுருங்க. இப்போ நான் பேராமல டேட்டா அனுப்பிட்டேன். பாருங்க இப்போ நார்மலா பேராமல டேட்டா அனுப்பியிருக்கேன். பட் என்னென்ன டேட்டா அனுப்பணும் அப்படிங்கிறத இதுல மென்ஷன் பண்ணணும். ஸோ அடுத்து ஒரு டேட்டா நீங்க ஃப்ரூட்ஸ் அனுப்பணும்னா மறுபடியும் ஒரு ஸ்லாஷ் போட்டு கோலன் போட்டு அதோட நேம் இங்க மென்ஷன் பண்ணிடணும். இங்க எந்த நேம் கொடுக்க போறீங்களோ அந்த நேம் இதுல மென்ஷன் பண்ணிடணும். ஸோ ஃப்ரூட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். அப்போ நீங்க மறுபடியும் ஸ்லாஷ் போட்டு எஃப்ஆர் சீக்வல் டு சாரி ஆரேஞ்ச் ஆரேஞ்ச் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட்டா கிடைச்சிரும். ஓகே. ஸோ இப்போ நீங்க டேட்டா டூவை நீங்க கிளிக் பண்ணும்போது சாரி டேட்டா ஒன்னை நீங்க கிளிக் பண்ணும்போது டேட்டா ஒன் ஐடி ஈக்குவல் டு 0 அதே எஃப்ஆர் ஈக்குவல் டு ஆர்ஹெச். இப்போ உங்களுக்கு அதே மாதிரி கொரி பேராமில் எப்படி டேட்டா போயிருக்கோ அதே மாதிரி இது பேரமா போயிருக்கு. அங்க கொஸ்டின் மார்க்கா போச்சு, இங்க ஸ்லாஷ் போட்டு போயிருக்கு. பட் இது வரைக்கும் தான் பாத் இந்த காம்பவுண்ட் யூஆர்எல் இது இது எல்லாமே டேட்டா.
பட் இதுலயே ஸ்லாஷ் போட்டிருக்கு. இது எதுக்குன்னா இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம், இது வந்து டேட்டாவா எடுத்துக்க அப்படின்னு. ஸோ கோடன் கொடுத்தா அதை டேட்டாவா எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ ரெண்டுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா. ஸோ இந்த பேராம் டேட்டாவை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து யூஸ் பேராம் அப்படிங்கிற ஒரு ஹூக்ஸே இருக்கு. பேராம் யூஸ் பேராம் ரியாக்ட் ரவுட்டர் டாப்ல இருந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆகுது. அந்த யூஸ் பேராம நான் கொடுத்துட்டேன்னா, ஸோ இந்த இடத்துல லாக் பேராம் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு நான் அங்க இங்க என்ன டேட்டா அனுப்புனேனோ அந்த டேட்டா எனக்கு ஆப்ஜெக்டாவே கிடைச்சிட்டு. ஸோ புரியுதா? ஸோ அதோட வித் கீயோட, ஸோ அது ஐடி கீழே நம்ம அனுப்பி ஜீரோன்னு அனுப்பியிருக்கோம். ஸோ அதே மாதிரி எஃப்ஆர் ஆரஞ்சில் நம்ம டேட்டா அனுப்பியிருக்கோம். ஓகே. பட் இங்க பாருங்க, எஃப்ஆர் கீழே எஃப்ஆர் சிக்கல் ஆர்ஹெச், ஐடி சிக்கல் ஐடி சிக்கல் ஜீரோன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்க என்ன அனுப்பியிருக்கோமோ அதே டைரக்டா வந்துட்டு ஐடி சிக்கல் ஜீரோ எஃப்ஆர் சிக்கல் ஆர்ஹெச் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. நார்மலா ஜீரோன்னு அனுப்பிக்கலாம். இந்த இடத்துல ஆரஞ்சு அனுப்பிக்கலாம். அப்போ இந்த இடத்துல டேட்டா மட்டும் அனுப்பிக்கலாம். இந்த இடத்துல மென்ஷன் மட்டும் பண்ணிருங்க மொத்தம் எத்தனை டேட்டா அனுப்ப போறீங்க. அப்போ இந்த இடத்துல மென்ஷன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்துடும். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு டேட்டா ஒன்று போனேன்னா இப்போ பாருங்க, ஐடி எஃப்ஆர் சிக்கல் ஆரஞ்ச் ஐடி சிக்கல் ஜீரோ பார்த்தீங்கன்னா டேட்டா மட்டும் அனுப்பியிருக்கு. ஸோ இப்போ இது யூஆர்எலா, இது வரைக்கும் யூஆர்எலா கன்சிடர் ஆகிட்டு இதுக்கு அடுத்து டேட்டாவா கன்சிடர் ஆயிருக்கும். ஏன்னா ரவுட்ல அப்படி தான் செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ டேட்டாவா கன்சிடர் ஆகி உங்களுக்கு டேட்டா ஒன்ல அதோட அவுட்புட் ஷோ ஆயிடும். ஸோ இதுதான் பேராவுக்கும் கொரி பேராவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இப்போ இந்த இந்த காமன்ல எனக்கு வந்து ரெண்டு நேம் கிடைக்கும். என்ன நேம்னா யூசர் நேம் கிடைக்கும். யூசர் நேம். ஸோ யூசர் நேம் கிடைக்கும். அதுவே பாஸ்வேர்டு கிடைக்கும். பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு சம்திங் ஏதோ ஒரு நேம் போட்டு பாஸ்வேர்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவையும் நான் வந்து பேராம்ல டேட்டா ஒன்னுக்கு அனுப்பணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், இந்த யூசர் நேமை நான் வந்து இங்கே கொடுத்துருவேன். ஸோ இந்த யூசர் நேமை நான் இங்க கொடுப்பேன். ஸோ நான் இப்பொழுதைக்கு நான் ஹார்ட் கோடாக கொடுக்குறேன். ஸோ நான் அதுக்கடுத்து ஸோ இந்த இடத்துல யூசர் நேம், ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்டு. ஸோ அப்போ இந்த காமன்ல இருந்து அந்த காமனுக்கு போயிடும். அப்போ இங்க வந்து இந்த இப்படி டெஃபைன் பண்ணிக்கலாம், எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். பட் அதுக்கு மீனிங்ஃபுல் நேமா கொடுங்க. ஸோ இது வந்து நேம் வருது. ஸோ அப்போ நேம்னு வச்சுக்கோங்க. நேம் இங்க ஒரு கீ வந்து கீ தான். ஸோ இது வந்து பாஸ்வேர்ட். ஸோ எந்த ஒரு நார்மலா அதுக்கு மீனிங்ஃபுல் நேமா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ டேட்டாவோட நான் கிளிக் பண்ணும்போது நேம் வித் பாஸ்வேர்டு டிஃபால்ட்டா போதா. ஓகே. ஸோ இது இப்போ எனக்கு அந்த இடத்துல நேம் அப்படிங்கிற வேல்யூல நேமும் கிடைச்சிட்டு பாஸ்வேர்டுங்கிற வேல்யூல பாஸ்வேர்டும் கிடைச்சிட்டு. ஸோ அப்போ ஒரு காமன்ல இருந்து இன்னொரு காமனுக்கு யூஆர் மூலமாவே கொரி பேராம்ஸ் மூலமாவும் டேட்டாவை சென்ட் பண்ணலாம், பேராம்ஸ் மூலமாவே டேட்டாவும் சென்ட் பண்ணலாம். ஓகே. பட் இதுல ஒரு டிஃபிகல்ட் இருக்கு. என்னன்னா நான் அனுப்புற டேட்டா, இப்போ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அனுப்புற டேட்டா வந்து எனக்கு யூஆர்ல அனுப்பும் போது வித் அதோட என்ன டேட்டா அனுப்பியிருக்குங்கிறது வந்து டிஃபால்ட்டா தெரியுது. அப்படிதானே? ஆஹ் ஏன்னா இப்படி தெரியக்கூடாது. இப்படி தெரிஞ்சுதுன்னா ரொம்ப எப்படி ஒரு அன்செக்யூரிட்டி ஆயிரும். செக்யூரிட்டியா இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு தான் இன்னொரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் வந்து இத இத இந்த இந்த ரெண்டையும் ஈஸியா மாத்தி விட்டோம். ஸோ இந்த ரெண்டையும் ஈஸியா மாத்தி விட்டோம். என்னன்னா இப்போ நேவிகேட்ல இதை நான் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணியிருந்தேன். இதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஆன் கிளிக்ல இந்த ரவுட் இருக்கு. இந்த ரவுட்ல ஸ்டேட் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி இந்த லொகேஷன்ல வந்து ஐ மீன் லொகேஷன்ல வந்து சர்ச் ஸ்டேட் அது மாதிரி ரெண்டு மூணு கீவேர்ட் இருக்கும். இப்போ ஸ்டேட்டுங்கிற கீவேர்டுல நான் வேல்யூ செட் பண்றேன். எந்த வேல்யூனா இந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நான் செட் பண்றேன். ஸோ இதே ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்ல வாங்கி வச்சுடுறேன். ஆப்ஜெக்ட்ல வாங்கிட்டு ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்டே நான் டைரக்டா ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கீ, இது வந்து டிஃபால்ட்டா கொடுக்குற கீ நேம். இந்த கீ நேம்ல இந்த ஆப்ஜெக்டா நான் அனுப்பிடுறேன். ஸோ இப்படி அனுப்பும் போது எனக்கு இந்த இடத்துல டேட்டா போறது தெரியாது. பட் டேட்டாவை என்னால் கெட் பண்ண முடியும். அதை எப்படி கெட் பண்ணலாம்னா, ஸோ இந்த லொகேஷன் மூலமா தான் கெட் பண்ண முடியும். ஸோ இந்த லொகேஷனை நான் லொகேஷனை நான் கன்சோல் லாக் போட்டு பார்க்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு லொகேஷன்ல என்னெல்லாம் வருதுன்னா
டிஃபால்ட்டா செவன்த் லைன். ஸோ செவன்த்ல என்ன வருது? ஸோ இந்த லொகேஷன் யூஆர்எல் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா என்ன யூஆர்எல் இருக்கு, செர்ச் இருக்கு, ஹேஷ் இருக்கு, கீ இருக்கு, ஸ்டேட் இருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்ல தான் நான் வந்து இந்த டேட்டாவை அனுப்ப போறேன். அப்போ அந்த ஸ்டேட்ல ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கொடுத்து, ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கணும், ஏன்னா ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட்ல கொடுத்து இந்த அதுக்குள்ள நம்ம கொடுக்குற டேட்டாவை நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இதை ஃபுல்லாவே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் டேட்டா ஒன்று நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ நார்மலா டேட்டா ஒன் எந்த எந்த குறி பேராமோ இல்லை பேராமோ இல்லை. ஏன்னா நம்ம வந்து டைரக்டா டேட்டா ஒன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஹேண்டில் கிளிக்ல வருது. ஸோ ரவுட்ல ஒரு ஸ்டேட்ல அந்த ஆப்ஜெக்ட் நான் சென்ட் பண்ணிட்டேன். ஓகேண்ணா. இப்போ நான் டேட்டா ஒன்னுக்கு போறேன். ஸோ டேட்டா ஒன். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு வார்னிங் வருது. நோ நோ ரவுட்ஸ் மேட்ச் லொகேஷன் டேட்டா ஒன் அப்படி வருது. ஏன்னா நான் வந்து ரவுட்டர் காம்பனன்ட்ல வித் டேட்டா ஒன்று அனுப்பியிருக்கேன். அப்போ பேரம்ஸ்ல டேட்டா அனுப்பு அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால எனக்கு வந்து அந்த மாதிரி ரவுட்டே இல்லை அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ டேட்டா ஒன்று நான் போறேன். ஸோ டேட்டா ஒன்று போகும்போது பாருங்க, மறுபடியும் remove பண்ணிடுறேன். இப்போ டேட்டா ஒன்று நான் கிளிக் பண்ணும்போது அந்த லொகேஷன் அந்த லொக்கேஷன்ல டேட்டா ஒன் அந்த லொக்கேஷன்ல எனக்கு அது என்ன யூஆர்எல், எதுல டேட்டா அனுப்பியிருக்கேங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ யூஆர்எல், ஸோ அந்த பாத் நேம், ஐடு சர்ச், ஐடு ஸ்டேட், இந்த ஸ்டேட்ல நான் டேட்டா அனுப்பியிருக்கேன் பாருங்க. பட் இந்த இடத்துல எனக்கு பேராம கிடைக்கல. பட் ஸ்டேட் டேட்டா வந்துட்டு. ஸோ இது வந்து யூசருக்கு தெரியாது. ஸோ என்ன டேட்டா பாஸ் ஆகுது ஒரு கிளைண்ட்டுக்கு தெரியாது. ஸோ இது வந்து பின்னாடி நடக்குது. ஸோ இந்த மூலமா டேட்டா வாங்கி இப்போ இந்த லொக்கேஷன் தான் ஸ்டேட்ல தான் டேட்டா இருக்கு. அப்ப என்ன பண்றேன்? ஸோ இதை ஃபுல்லா ஸோ இந்த லொக்கேஷன் டாட் ஸ்டேட், இந்த ஸ்டேட்ல தான் டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ அப்போ யூசர் நேமும் கிடைச்சிட்டு பாஸ்வேர்டும் கிடைச்சிட்டு. ஸோ இப்போ இந்த டேட்டாவை நான் இங்க ஸ்டேட்டுக்குள்ள வந்து சாரி இந்த ஸ்டேட்டுக்குள்ள வந்து இங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா ஒன்ல லொக்கேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட், ஸ்டேட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. அப்போ லொக்கேஷன் ஆஃப் ஸ்டேட் டாட் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டுக்கு கீழே தான் அனுப்பணும். ஸோ பாஸ்வேர்ட் பாருங்க, பாஸ்வேர்டு இது யூசர் நேம்னா யூசர் நேம், யூசர் நேம்னா யூசர் நேம். ஸோ அப்போ எனக்கு யூசர் நேமும் கிடைச்சிட்டு பாருங்க, யூசர் நேமும் கிடைச்சிட்டு. அப்போ இது இன்னொரு மெத்தட். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் கொரி பேராமில் அனுப்புனேன். அப்போ எனக்கு டேட்டா தெரிஞ்சுச்சு. பேராம்ல ரவுட்டை செட் பண்ணி பேரா மூலமா டேட்டா அனுப்புனேன். அப்பவும் டேட்டா எனக்கு தெரிஞ்சுச்சு. இப்போ நான் பேராம்ல எதுவுமே செட் பண்ணல, இங்க கொரி பேராமும் நான் செட் பண்ணல. பட் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்டேட்ங்கிற ஒரு கீழே நம்ம கொடுக்குற டேட்டா, இது நம்ம கொடுக்குற டேட்டாவை நான் செட் பண்ணேன். அப்போ போது எனக்கு டேட்டா சென்ட் ஆகுது. பட் எனக்கு யூஆர்எல் தெரியல. அப்போ இது வந்து செக்யூரிட்டியா இருக்கும். அப்போ டேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா ஈஸியா சென்ட் ஆயிரும். பட் யூஆர்எல்ல தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் யூஆர்எல்ல எப்படி டேட்டா சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ புரியுதா? ஸோ இது இது வந்து ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம பர்டிகுலரா ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டு இருக்க, நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த வகை தான். ஸோ இந்த வகை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த கொரி பேராம்லாம் யூஸ் பண்ண முடியும். பட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த பேராமும் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் சினாரியோ வந்துச்சுன்னா, ஸோ ஏதோ ஒரு சினாரியோல இந்த மாதிரி அனுப்பணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற நிலைமை வரும். பட் இந்த மாதிரி தான் நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி தான் டேட்டாவை நம்ம கெட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது எதுவும் புரியலையா? இல்ல இல்ல, யூஸ் யூஸ் லொகேஷன்ங்கிறது வந்து என்னன்னா, லொகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணுமே இல்லை. லொகேஷன்ங்கிறது இந்த யூஆர்ல தான் மென்ஷன் பண்ணுது. இந்த யூஆர்ல தான் மென்ஷன் பண்ணும். லொகேஷன் யூஸ் லொகேஷன். ஒரு ஹூக்ஸ் இருக்கலாம், அந்த ஹூக்ஸ் வந்து ரியாக்ட் அவுட்டர் டாப்ல இருந்து தான் இம்போர்ட் பண்ணியிருப்போம். என்ன பண்ணுன்னா இந்த யூஆர்ல என்னெல்லாம் வருது, இந்த யூஆர்ல என்னெல்லாம் வந்திருக்கு, பாத் என்ன வந்திருக்கு. இப்போ பார்த்தோன்னா நான் லொகேஷன் மட்டும் நான் போடுறேன். நான் இங்கிருந்து எதுவுமே அனுப்பல. இப்போ பாருங்க, நான் வெறும் ரவுட்டை மட்டும் செட் பண்றேன் டிஃபால்ட்டா. இங்கிருந்து நான் எதுவுமே அனுப்பலைன்னா எனக்கு என்ன வரும்னா அந்த லொகேஷனை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லொகேஷன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நான் டேட்டா ஒன்று கிளிக் பண்ணும்போது லொகேஷன் மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எதுவுமே இல்லை. ஸோ அதனால அன்டிஃபைன், ஏன்னா அந்த இடத்துல அன்டிஃபைன் வரும். ஸோ நான் இதை remove பண்ணிட்டு ஒரு 25
ஓகே. ஸோ இப்போ அந்த லொகேஷன்ல ஹேஷ்னு ஒன்று இருக்கு, கீன்னு ஒன்று இருக்கு, பாத் நேம் ஒன்று இருக்கு, செர்ச்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட்டுங்க இருக்கு. ஸோ கீயை விட்டுருங்க, பாத் நேம் விட்டுருங்க. இந்த பாத் நேம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, இந்த லொகேஷன் பார்த்து தான் குறிக்கும். பாருங்க ஸ்லாஷ் டேட்டா ஒன், இந்த லொகேஷன் பார்த்தா குறிக்கும். சர்ச்சுங்கிறத விட்டுருங்க, ஸ்டேட்டுங்கிறது நல்லுன்னு இருக்கு. இந்த ஸ்டேட்ல தான் நம்ம டேட்டாவை அனுப்பியிருக்கோம். ஸோ இந்த லொகேஷனுங்கிறது ஒண்ணுமே இல்லை, இந்த யூஆர்எல்ல என்னெல்லாம் வருதோ அதை ஃபுல்லா மேனேஜ் பண்றது, கெட் பண்றதுக்கு, அவ்வளவுதான். புரியுதா? ஸோ லொகேஷன் யூஸ் லொகேஷன்ங்கிற அந்த ஹூக்ஸ் வந்து நம்ம எந்த பேஜ் போயிருக்கோம் அந்த பேஜோட யூஆர்எல் என்னெல்லாம் இருக்கு, ஏதாட்டும் கொரி பெறாம வந்திருக்கா, இல்ல சர்ச் பெறாம வந்திருக்கா, இல்ல ஸ்டேட் வந்திருக்கா, இல்ல ஹேஷ் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பாக்குறது. ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஸ்டேட் தான். இப்போதைக்கு ஸ்டேட் வச்சு தான் நம்ம டேட்டாவெல்லாம் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சர்ச்லயும் நம்ம டேட்டா சென்ட் பண்ணலாம், டேட்டாவை சென்ட் பண்ணலாம். பட் சர்ச்சோட ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஃபெமிலியரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ புரியுதா யூஸ் லொகேஷன்லாம் என்ன அப்படிங்கிறது?